வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். மார்ச் 2. தாண்டவன்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் முப்பெரும் விழா. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் தாண்டவன்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா, விளையாட்டு விழா மற்றும் முதல் வகுப்பு மாணவர்கள் சேர்க்கை விழா என முப்பெரும் விழா வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 28, 2025 அன்று மாலை 4 மணியளவில் கொண்டாடப்பட்டது. இதில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் பிரேமா தலைமை வகித்தார். மேனாள் ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரசேகர், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அய்யனார், வங்கி மேலாளர் கோபிசந்திரன், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் ஜெயபாலன், செல்வமணி, கண்ணன், தங்கமணி, கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக தலைமை ஆசிரியர் தங்க சேகர் அனைவரையும் வரவேற்று பேசினார். ஆசிரியர் தென்மொழி ஆன்றிக்கையை வாசித்தார். மேனாள் ஒன்றிய பெருந்தலைவர் ஜெப் பிரகாஷ், மேனாள் ஒன்றிய குழு உறுப்பினர் பா அங்குதன், ஆசிரியர்கள் புண்ணியமூர்த்தி, சண்முகசுந்தரம், பாலகிருஷ்ணன், சேகரன், நல்லமணி, சேகர், ரஞ்சித், நிக்கோலாஸ், முருகேசன், ரவி, தேசியகுமார், கலைச்செல்வன், கணேஷ், இராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். தமிழக அரசின் உத்தரவின்படி 1ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை நடைபெற்றது. 7 மாணவர்களுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு நோட்டு, புத்தகம், பை வழங்கப்பட்டு பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாரதிய டவுன் சாகித்ய அகாடமி நிறுவனம் மூலம் அனைத்து மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. சிறப்பாக செயல்பட்ட பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. லட்சம் ரூபாய் புலவர்கள் நிதியாக சேர்த்த பள்ளி புரவலருக்கு பாராட்டு நிகழ்த்தப்பட்டது. பெற்றோர்களை கொண்டாடப்படுவதன் அடிப்படையில் 60 பெற்றோர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆசிரியர்கள் அனுசுயா, ஆனந்தி, சிலம்பரசன் ஆகியோர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனர். சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு மேனாள் ஒன்றிய பெருந்தலைவர் ஜெயபிரகாஷ் கேடயம் வழங்கினார். விழா முடிவில் ஆசிரியர் சிவா நன்றி கூறினார். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி. கே. ராஜீவ்.